யூசுவலாவே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைன்னு சாப்பிடுவோம். அந்த தோசையை இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா மாத்தினா இன்னுமே மஜாவா இருக்கும்ல. அதுக்கு தான் இன்னைக்கு நான் மைசூர் மசால் தோசை ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல காரசாரமா ஒரு சட்னி சேர்ப்பாங்க, அதோட சேர்த்து அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடல சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம காரசாரமா சட்னி ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு மூணுத்தையுமே எண்ணெயில நல்லா இதை வறுத்துக்கோங்க. எண்ணெயில நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து லைட்டா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ்க்குனால நான் 5 சேர்த்திருக்கேன், பெருசுனா 3 சேர்த்துக்கோங்க. இதோட 3 காஷ்மீரி மிளகாய், 3 வரமிளகாய். காஷ்மீரி மிளகாய் கிடைக்கலன்னா என்னக்கா பண்றதுன்னு கேட்பீங்க, நீங்க நார்மல் வரமிளகாவே யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் லைட்டான கலருக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தான சட்னி பக்குவத்துக்கு அரைச்சிக்க போறோம். உப்பு சேர்க்கிற கிளிப்பிங் மிஸ் ஆயிருச்சு, இந்த ஸ்டேஜ்லயே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், நல்ல காரசாரமா சட்னி ரெடி ஆயிருச்சு. இனி என்ன, நம்ம மசால் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்குவோமா. அதுக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா டப்புன்னு பொரிஞ்சோனே இதோட 1/2 டீஸ்பூன் சீரகமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து எண்ணெயில நல்லா இவங்கள வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில நல்லா பொன்னிறமா இவங்கெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வாய்வு இல்லையா, அதனாலதான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல மெல்லிசா நீளமா நறுக்குன 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா இவங்கள வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில இவங்கெல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சிருக்கேன். அதை இதுல இப்ப மசிச்சு விட்டுறலாம். கை வச்சு இப்படி நல்லா உடைச்சு விட்டீங்கன்னாவே ஸ்மூத்தா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கெல்லாம் குக்கர்ல சேர்த்து ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா உங்களுக்கு வெந்து ரெடி ஆயிரும். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் ஒரு சேர நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம ஹல்வாலாம் கிண்ணா எப்படி ஒரு சேர பேன்ல ஒட்டாம வருமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா வரணும். கரண்டியை வச்சு நல்லா குத்தி நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு ஒரு சேர ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி, காரசாரமான சட்னியும் ரெடி, மசால் ரெடி. நீ அடுத்து என்ன, நல்லா கிறிஸ்பியா மைசூர் மசால் தோசையை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மைசூர் மசால் தோசையை ஊத்திடுவோமா. அதுக்கு தோசை கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு 2 கரண்டி மாவு சேர்த்துக்க போறேன். என் கல்லு கொஞ்சம் பெருசு, அதனால நான் 2 கரண்டி சேர்த்திருக்கேன். இல்லைன்னா 1ல இருந்து 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா மெல்லிசான தோசையா ஊத்திக்கலாம். தோசையை ஊத்திட்டு இது மேல நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க உங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும், உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்ப தோசை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்மளோட கார சட்னியை அப்படியே மேல ஊத்தி தோசை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஹல்வா பதத்துக்கு பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா, அதை தோசை மேல சேர்த்துக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திருக்கேன், நீங்க கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா முருக தோசை ரெடி ஆனோடனே அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா அடடடா நல்ல சூடா காரசாரமா சூப்பரா இருக்கும். இது ஒரு தோசை சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்குங்க. டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நல்ல கிறிஸ்பியா நம்மளோட மைசூர் மசால் தோசை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதோட தேங்காய் சட்னி ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது வீடியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.